Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிஷின் இல்லாம அதே மாதிரி ஊசியோ த்ரெட்டோ எதுவுமே இல்லாம நம்மளோட சாரியோட ஓரத்தை அதே மாதிரி சாரியோட ஃபால்ஸ் அதே மாதிரி நம்மட்ட இருக்கிற ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு Dress கிழிஞ்சிருச்சுனா அதை எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நீங்க தைக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி இல்ல தைக்க தெரியலனா கூட ஈஸியா நீங்க saree ஓரத்தை மடிச்சு கொடுத்து நீங்க காசு சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த வீடியோல அத தான் நம்ம பார்க்க போறோம். மிஷின் இல்லாம ஊசி இல்லாம எப்படி சாரியோட ஓரத்தை மடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரியே பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு saree எடுத்துர்க்கேன். இதோட ஓரத்தை ஃபர்ஸ்ட் எப்படி மடிக்கிறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இது ஒரு மெட்டீரியல் கிழிஞ்சிருச்சு அப்படினா அத எப்படி அந்த கிழிஞ்ச இடமே தெரியாம எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியோட ஓரத்தை நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி உங்கட்ட மிஷின் இல்ல என்கிட்ட மிஷின் இல்ல தைக்க தெரியாது அப்படிங்கற கவலையே வேணாம். ஈஸியா சாரியோட ஓரத்தை நீங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்க தச்சு கொடுத்தாலே போதும். தையல் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வாங்க இது ஏற்கனவே நான் ஒரு saree மடிச்சு எடுத்துர்க்கேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலயுமே தையல் தெரியாது. பாருங்க. இப்போ மேல் பக்கமும் சரி அதே மாதிரி உள் பக்கமும் எந்த இடத்துலயுமே நம்ம மடிச்சிருக்கிற தையல் இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கு மிஷினோ த்ரெட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட விளிம்பு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்மளோட சாரியோட ஓரத்தை மடிக்கலாம். இது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பிரிஞ்ச வராது. இந்த saree கிழியற வரைக்கும் கூட அது பிரிஞ்சு வராது. நீங்க நினைக்கலாம் அதாவது தண்ணில போட்டா அத வாஷ் பண்ணா பிரிஞ்சு வந்துருமோ அப்படிங்கற கவலை வேணாம். நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு இந்த புடவை கிழிஞ்சு போனா கூட அந்த இடம் பிரிஞ்சு வராது. இந்த அளவுக்கு நம்ம உங்களோட பட்டு saree நிறைய பேர் கேக்குறது பட்டு சாரியோட ஃபால்ஸ் தையல் தெரியாம தைக்கணும். அதே மாதிரி ஓரம் தையல் தெரியாம நீட்டா இருக்கணும் அப்படினு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு நீங்க இத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் வச்சாலே 70 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த மாதிரி நீங்க இத யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபால்ஸ் வைக்கும்போது எந்த இடத்துலயுமே தையல் தெரியாதப்போ நீங்க கேக்குற காசை கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. அந்த தையல் தெரியாம நீட்டா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க மிஷினை யூஸ் பண்ணாமலே அத ஃபால்ஸோ இல்ல ஓரமோ நீட்டா finish பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த saree நம்ம ஓரம் மடிச்சிருக்கிறது எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஓரத்தை எப்படி நம்ம தையல் தெரியாம மிஷின் யூஸ் பண்ணாம மடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த புடவைல நான் மடிக்கிறது எப்படி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஓரத்தை நூல் இழுத்து கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓரம் மடிப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாரியோட ஓரத்தை ஸ்ட்ரைட்டா நூல் இழுத்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதுல நான் மிஷின் யூஸ் பண்ணாம என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேப் தான். பாத்தீங்கன்னா அது நமக்கு நிறைய கடையில கிடைக்குது. பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டேப் தான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா தான் இருக்கும். ஒரு கேன்வாஸை விட மெல்லிசா தான் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா தின்னா தான் இருக்குது. ஒரு கேன்வாஸை விட மெல்லிசா இருக்குது. அதே மாதிரி நீங்க கேன்வாஸ்னு பாத்தீங்கன்னா அதோட ஒரு பக்கத்துல மட்டும் கம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கம் இருக்குது. இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு சாரியோட ஓரத்தை நான் மடிச்சு காமிக்கிறேன். இப்போ இது ரொம்பவே தின்னா இருக்கறனால அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 புடவையில இருந்து 40 புடவை வரைக்குமே நீங்க ஓரத்தை மடிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் அந்த ரேட். இதோட ரேட் நான் வாங்குன ரேட். இதுல இருந்து நம்ம ஒரு 35 40 புடவை மடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃபோல்ட் பண்ணி கொடுத்தாலே இருக்கும். மிஷின் இல்லாமலே நீங்க சம்பாதிக்க முடியும். இப்போ இத வச்சு தான் நான் இந்த சாரியோட ஓரத்தை ஃபோல்ட் பண்ண போறேன். இது என்ன டேப் இது எங்க வாங்குறது அப்படிங்கறத நான் இதுல லாஸ்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் காட்டன் புடவை தான் ஒரு புடவை எடுத்துர்க்கேன். நீங்க என்ன புடவை வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேப் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். நீங்க கையை வச்சு பிச்சாலே அது பிரிஞ்சு வரும். பாருங்க இந்த மாதிரி நான் பிச்சு வர காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க லைட்டா இழுத்தாலே அது பிரிஞ்சு வந்துரும். இது ரொம்ப சேஃபா வச்சா தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட சாரியோட லெந்த்க்கு தான் இத கட் பண்ணி எடுத்துக்க போறோம். உங்களோட லெந்த் என்ன அந்த ஓரத்தோட லெந்த் என்ன அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ணியோ இல்ல உங்களோட கையளவு வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி
சாரியை வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே சாரீ வந்து மடித்து தைக்கும்போது டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக மேலேருந்து கீழே வரைக்குமே ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ நான் காட்டன் சாரீ எடுத்துருக்கனால நான் ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னே அப்படியே நின்றுருச்சு. சப்போஸ் நீங்கள் பூனை சாரியோ இல்லை சிந்தட்டிக் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா அந்த மடிப்பு நீங்காமல் அப்படியே நிற்கும். இப்போ எனக்கு காட்டன் சாரிங்கிறதுனால நான் ஃபோல்டு பண்ணதும் அப்படியே நின்றுருச்சு. நீங்கள் வேறு மெட்டீரியல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அயன் பாக்ஸில் ஹீட் ஏற்றி இறக்கி வச்சு அயன் பண்ணிவிடுங்க. சிங்கிளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த டேப்பை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மேல் பக்கத்துலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஓரம் பட்டையாக வேணுமா இல்லை சின்ன மடிப்பு வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஓரம் வரைக்கும் மட்டும்தான் இந்த டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வேணுங்கிறத. நீங்கள் இதை உள்ளே தள்ளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உள்பக்கம் நகுட்டி கூட வச்சுட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம மடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் மெயின். அந்த மடிப்பு வரைக்கும் தான் நீங்கள் வைக்கணும். அதை விட வெளியில் வைக்கவோ இல்லை உள்பக்கம் வைக்கவோ கூடாது. உங்களோட மடிப்பு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வரைக்கும் வச்சுட்டு இதோட டபுள் ஃபோல்டை இந்த டேப் முடிகிற இடத்துல முடிகிற மாதிரி நீங்கள் அந்த டேப்பை நீங்கள் வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது அடுத்த ஃபோல்டு பண்ணும்போது அந்த டேப்போட அந்த ஃபோல்டிங் வந்து முடிஞ்சிடணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை அயன் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அயன் பாக்ஸில் ஹீட் வச்சுடுங்க. நல்லா ஹீட்டாக இருந்ததுன்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணும்போது உள்ளே வந்து இந்த டேப் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. அதே மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். இந்த டேப்பும் அந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதோட ஃபிக்ஸ் ஆகும். அதோட கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா கேப் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரியே மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ நான் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே இதே மெத்தடில் தான் ஓரம் தைக்கிறது ஃபால்ஸ் தைக்கிறதுலாம் கேட்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, தையல் தெரியல, ஃபால்ஸ்லாம் தையல் சுத்தமாக தெரியல, ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு அப்படிங்கிறத இதே மெத்தடில் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எந்த லென்த்துக்கு தேவையோ அதை விட நான் ஒரு 2 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லாஸ்ட்டில். இப்போ மேலே எப்படி அயன் பண்ணியிருக்கோமோ அதே ஒரே அளவு வரும் நமக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக அந்த டேப்பை வச்சுட்டு டபுள் ஃபோல்டு பண்ணும்போது அந்த அளவு கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஃபோல்டு பண்ணிவிடுங்க. நம்ம மடிக்கிறது தான் அந்த டேப்போட கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கீழே வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு டேப்பை கட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 2 இன்ச்சு டேப்பை வந்து கையாலே நம்ம பிச்சு எடுத்துடலாம். இதுக்கு கத்திரிக்கோல் வேணும்னு இல்லை, கையால் பிச்சாலே வந்துடும். ரொம்ப தின்னாக இருக்குது. இப்போ இதையும் அயன் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லை அப்படிங்கிற கவலையே வேணாம், எனக்கு தொழில் தெரியல அப்படிங்கிற கவலையும் வேண்டாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ இது எல்லா இடமே ஒரு வாட்டி அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ ஒரு பக்கம் நம்ம அயன் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த இடம் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஃபோல்டு எதுவுமே தெரியலாமா இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணியிருக்கோன்ட்டு. இதே மாதிரி அடுத்த பக்கமும் துணியை திருப்பிட்டு லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதோட 2 பக்கமே கம் இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் அயன் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிப்பாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி 2 பக்கமே நம்ம அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்குமா அப்படின்னு டவுட் வர்ற அளவுக்கு இது வந்து நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டு பண்ண இடம். இதைப்பா நான் இப்போ இதை வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கையை வச்சு நீக்கினாலே இந்த இடம் வந்து எந்த இடத்துலையுமே பிரிஞ்சு வராது.
நீங்கள் எப்படி தான் இழுத்தாலுமே வந்து நீங்கள் அந்த ஹீட்டோடு இழுக்கும்போது ஹீட் ஆறுறதுக்கு முன்னாடி இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் இழுத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அது வந்து பிஞ்சு வராது. அந்த துணி வந்து நமக்கு விலகி வராது. அதே மாதிரியே நீங்கள் அது வந்து பிரிஞ்சிடும், இல்லை நம்ம வாஷ் பண்ணால் போயிடுமோ அப்படிங்கிற கவலையே வேணாம். இப்படியே தான் இருக்கும். அந்த துணி வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபோல்டிங் அப்படியே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பாருங்கள். இதோட ஓரம் நம்ம மடிச்சிருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு மிஷினோ த்ரெட்டோ தேவையே இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த சாரியோட ஓரம் எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே நீங்கள் ஃபால்ஸுக்கும் 2 பக்கமும் இதே டேப்பை வச்சே நீங்கள் ஃபால்ஸும் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும், நமக்கு தைச்சி கொடுக்க முடியும். பாருங்கள், நான் இப்படி எவ்வளோ தான் இழுத்தாலுமே அந்த மடிப்பு வந்து நகண்டு வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அயன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஓரம் மடிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டேப் வந்து 30-35 சாரீ தாராளமாக தைக்கலாம். இப்போ இந்த சாரீ மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனான ஒரு ஃப்ராக்கோ இல்லை உங்களோட ட்ரெஸ்ஸோ வந்து ஒரு டைம் போட்டிருப்பீங்க, எங்கேயோ பட்டு அது இழுத்து ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கிழிஞ்ச இடத்த கூட வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். இப்போ சாரியோட ஓரம் எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி அந்த துணியை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மெட்டீரியலில் கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை அந்த கட் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து மெட்டீரியல்னு இல்லாமல் உங்களோட ட்ரெஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையால் தைச்சாலோ இல்லை கிழிஞ்ச இடத்த வந்து மிஷினால் தைச்சாலோ அது கண்டிப்பாக தெரியும் நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த கிழிஞ்ச இடமே சுத்தமாக தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கட் பண்ணுறேன். இது என்கிட்ட இருந்த மெட்டீரியல் தான் நான் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 இன்ச் லென்த்துக்கு இதை நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த கட் தெரியாத அளவுக்கு, இந்த கிழிஞ்ச இடமே தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் எப்படி பண்ணுறதுனா இந்த மெட்டீரியலில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்க மெட்டீரியல் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் எனக்கு இல்லைனா சைடில் எப்படியுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைப்பகுதியிலையோ இல்லை கீழேயோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களோட எந்த இடத்துக்கு கிழிஞ்சிருக்கோ அதை விட சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி துணியை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த டேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணி அளவுக்கு டேப்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா துணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த துணி அளவுக்கு இந்த டேப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் நீங்கள் பிச்சாலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அந்த லென்த்துக்கு இந்த டேப்பை கட் பண்ணி எடுத்து பாருங்கள். எனக்கு 2 பீஸ் தான் தேவைப்படுது. சப்போஸ் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பீஸ் தேவை அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா அதே மாதிரி துணி எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு துணி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இந்த டேப்பும் நமக்கு தேவை. இந்த மாதிரி கேப் இல்லாமல் அந்த நம்ம துணி எடுத்துருக்கிறதோட கேப்பே இல்லாத அளவுக்கு இந்த டேப்பை நம்ம அது மேலே வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி துணியோட எல்லா பக்கமே அந்த டேப் பட்டிருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எனக்கு கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்குது, சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கிழிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த துணியை இது மேலே நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேப் வந்து கரெக்டாக துணியோட எல்லா பக்கமே படுற மாதிரி வைங்க. இப்போ துணியோட கீழ் பகுதி, அதாவது துணியோட உள் பக்கம் தான் இந்த பீஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். அதனால் இந்த துணியை கீழே வச்சுட்டு துணியோட மேல் பக்கம், அதாவது கிழிஞ்ச துணியோட மேல் பக்கம் வந்து மேலே வர மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக கீழே இருக்க துணி மேலே வைங்க.
இந்த டேப் போட்டிருக்கோம் பாருங்க, இந்த துணி மேலே இந்த துணியை வைக்கிறோம். அதே மாதிரி அந்த கிழிஞ்ச இடம் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நீங்கள் வைங்க. இப்போ வச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட கிழிஞ்ச இடம். இதுக்கு கீழே தான் நம்ம வச்சுருக்க டேப்போட துணி இருக்குது. இப்போ இதை நம்ம அயன் பண்ணிட போகிறோம். துணியோட மேல் பக்கத்தில் அயன் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நல்லா கிழிஞ்சிருக்கிறது தெரியுது. இப்போ இதை நம்ம அயன் பண்ணிடலாம். துணியோட மேல் பக்கத்தில் நம்ம அயன் பண்ணுறோம். லைட்டாக அயன் பண்ணாலே போதும், அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே தெரியாத அளவுக்கு, நம்ம இந்த இடம் கிழிஞ்சிருந்ததா அப்படின்னு தெரியாத அளவுக்கு. இப்போ நான் வந்து இது பேட்டர்ன் துணி, உங்களுக்கு கீழே இருக்க துணி வந்து பேட்டர்ன் டைரக்ஷன் மாற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நீங்கள் அதே டைரக்ஷனில் அந்த பேட்டர்னை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் துணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், அயன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட கிழிஞ்ச இடம். இதில் எந்த இடத்துல தெரியுதா பாருங்கள், கிழிஞ்ச இடமே நமக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ பின்பக்கம் திருப்பும் போது தான் நமக்கு வந்து இதில் வந்து கிழிஞ்சிருந்த இடம் அப்படிங்கிறத தெரியும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் டைரக்ஷன் மாற்றி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஜாயின் பண்ண துணி. இது வந்து எந்த இடத்துலையுமே கிழிஞ்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. நீங்கள் பின்பக்கம் திருப்பி பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா துணி ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது கூட தெரியாது நம்ம பீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. பாருங்கள், இழுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கையால் தைச்சாலோ மிஷினால் தைச்சாலோ கண்டிப்பாக இந்த தையல் வந்து தெரியும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தையல் தெரியல. இது பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பேர் வந்து ஹெம் டேப்பு அப்படின்னு கேட்டு வாங்கினேன். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். ஹெம் டேப்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம பத்திரப்படுத்துறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அதோட கம்மோ இல்லை அது வந்து எங்கேயாவது சுருங்கிருச்சுனாலோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால் இதை கொஞ்சம் பத்திரப்படுத்துறது மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுடுங்க. இது ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். இதோட எங்கேயாவது நமக்கு வந்து கசங்கிருச்சு இல்லை வந்து அழுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இது வந்து இப்போ ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு கவர் போட்டு சுற்றி வச்சுடுங்க. இல்லைன்னா ஒரு பாக்ஸில் கூட போட்டு சுற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பத்திரப்படுத்துகிற ஒரு இந்த மாதிரி கவரில் தான் நான் சுற்றி வச்சுருக்கேன். இதில் எந்த இடத்துலையுமே வந்து கசங்கவோ இல்லை அதோட கம்மோ போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கவரில் போடும்போது நீங்கள் இதை திறந்து வைக்கும்போது அதோட கம்மு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பத்திரமா வச்சிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே நிறையா சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதாவது ஒரு சாரியோட ஓரம் வந்து மிஷின் இல்லாமல் நூல் இல்லாமல் எப்படி வந்து தைக்கிறது, அதேமாதிரி கிழிஞ்ச துணியை வந்து எப்படி நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இதையே ட்ரை பண்ணி நீங்கள் ஓரமோ ஃபால்ஸோ தைச்சி கொடுத்து வருமானம் ஈட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். பாய்.